அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு இந்திய இராணுவம். ஆம், மிக உயர்ந்த புனிதமான ஒரு தொழிலை செய்பவர்தான் நம்முடைய இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் நம் நண்பர்கள். இதற்கு முன்பு பணியிலிருந்து போரில் உயிர் நீத்தவர்களுக்கும் தற்போது பணியாற்றி கொண்டு வருபவர்களுக்கும் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அன்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இன்று இந்தியாவின் மக்கள் தொகை 140 கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த 140 கோடி மக்களும் இன்று இரவு பகல் நன்றாக உறங்குகின்றார்கள், பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்றால் நம் இந்திய தேசத்தில் எத்தனையோ இராணுவ தளவாடங்கள், இராணுவ செயல்பாடுகள் இருந்தாலும் இதை சுற்றி நம் இந்திய எல்லையை சுற்றி 14 லட்சத்துக்கு மேற்பட்ட நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் என்பது மிக உண்மையான தியாக சம்மதமான ஒரு விஷயமாகும். காரணம், எல்லோரும் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம். ஆனால் அவர்கள் தனக்கு பிடித்த வேலையை செய்கின்றார்கள். ஆனால் இந்த இராணுவத்துறை வேலை என்பது மட்டும் இந்த இந்திய நாட்டை, இந்த இந்திய தேசத்தை காக்க வேண்டும். இருப்பது ஒரு உயிர், போவது ஒரு முறை, அது இந்த நாட்டுக்காக, எங்கள் தேசத்துக்காக போகட்டும் என்பதை புரிந்து தெரிந்து உணர்ந்து வாழ்ந்த தியாகிகள் தான் இவர்கள். காரணம், தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய சுகத்தை பற்றி கவலைப்படாமல் எத்தனையோ இராணுவ வீரர்கள் போர்க்களத்திலே, எத்தனையோ எல்லை போரிலே நம்முடைய தன் உயிரை துச்சமென மதித்து உயிர் விட்ட அந்த மாபெரும் அந்த இராணுவத்துறையை, அந்த நண்பர்களை மனதார வணங்க வேண்டும் நாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், எல்லோருக்கும் மரணம் என்பது எப்போதோ உதறி வரும். ஆனால் இவருக்கு தினந்தோறும் மரணத்தை எதிர்நோக்கி வாழ்கிறார்கள். நாம் மரணம் என்றால் நமக்கெல்லாம் பயம். ஆனால் இந்திய இராணுவ வீரர்களுக்கு மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம். காரணம், அவர்கள் எங்கள் நாடு, எங்கள் இந்திய தேசம் மிக பாதுகாப்பாக, எங்கள் இந்திய மக்கள் 140 கோடி மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்காக எங்கள் சந்தோஷம் முக்கியமல்ல, எங்கள் நாடுதான் முக்கியம் என்று தினந்தோறும் 24 மணி நேரமும் மழை, பனி, குளிர், வெயில் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் என் நாடு, என் தேசம் என்று நினைத்து வாழும் இப்பேற்பட்ட அந்த உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களும், அந்த குடும்பத்துக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, என்னுடைய தந்தையாரும் ஒரு காலத்தில் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தார் என்பதே எனக்கு ஒரு நேர்மையான அதிகாரியாக வாழ்ந்த அவருடைய மகன் என்ற பெருமையும் எனக்கு உண்டு என்பதை கூறிக்கொண்டு, அந்த இராணுவ வீரர்களை எப்போதுமே நாம் மதிக்க வேண்டும். பணியில் இருந்தாலும் சரி, பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் சரி, அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்பதே இந்த இந்திய நாட்டுக்கு நாம் செலுத்தும் ஒரு அன்பு சமர்ப்பணமாக இருக்க வேண்டும், வணக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி, இந்த இராணுவ வீரர்களுக்காக இந்த பதிவை தங்களுக்கு பிடித்திருப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். நல்லதே நினைப்போம். வாழ்க எங்கள் இந்திய இராணுவம், அதன் பணிபுரியும் இராணுவ தளபதிகள், வீரர்கள் என்று அவருடைய குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.